ராதிகா கேக்குறாங்க, என்கிட்ட பொய் சொல்றீங்களா கோபி? கோபி சொல்றாரு, நான் ஒரு ஓபன் புத்தகம், என்ன நடந்துச்சோ அப்படியே கொட்டிடுவேனே. ஏதாவது ஹெல்ப் வேணுமா கோபி? ஆபீஸ் சம்பந்தமா? எதுவும் வேணாம், முன்னாடி இருந்த விட இப்ப நல்லா இருக்கு ஆபீஸ். மிருதா அழுதுகிட்டு இருக்காங்க. எழில் காப்பி கொடுத்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. கோபி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, காலையில எந்திரிக்கிறேன், வாக்கிங் போறேன், எல்லாரு கூடயும் பேசுறேன், திருப்பி வீட்டுக்கு வரேன், இதாண்டா நடக்குது. எல்லாம் இருக்குன்னு நான் இங்க வந்து இந்த ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போறேன்டா டெய்லி அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். சொல்றாரு, நீ இவ்வளவு பண்றதுக்கு ராதிகா கிட்ட நீ உண்மையா சொல்லலாம்ல கோபி? கோபி சொல்ற, எனக்கு சொல்ல தைரியம் இல்லையே. ஹோட்டலுக்கு பழனிசாமி பாக்யாவை வர சொல்லியிருக்காங்க. பாக்யா வந்துட்டாங்க அந்த ஹோட்டலுக்கு. பாக்யாவும் பழனிசாமியும் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்ப பழனிசாமி எப்ப ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறீங்கன்னு பாக்யா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பாக்யா செலியன் எழில் விஷயம் எல்லாம் வந்ததுனால அதை பத்தி யோசிக்கலன்னு சொல்றாங்க. பாக்யாவும் பழனிசாமியும் பேசிக்கிட்டு இருக்கத கோபி பாத்துடுறாரு. பழனிசாமி சொல்றாரு, வீட்டுல கஷ்டம் ஏற்படுறது கெட்டதுதான், அதுக்காண்டி பிசினஸ் நீங்க வந்து ஆரம்பிக்காம இருக்கிறது தப்பு பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. கிளம்பலாங்களா அப்படின்னு கேக்குறாரு பழனிசாமி. சார்னு பாக்கியா சொல்றாங்க. கோபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொமான்டிக் மூட்ல எப்படி கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு போறா பாரு, போயிட்டு வாங்கன்னு பழனிசாமி பாக்கியா கிட்ட சொல்றாங்க. கோபி, ஒரு நிமிஷம். பாக்கியா, நல்லா இருக்கீங்களான்னு? நான் நல்லா இருக்கேன். கோபி சொல்றாரு, பாசமலர் ரொம்ப துடிக்குது பாரு. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பாக்யா சொல்றாங்க, நான் ஜூஸ் குடிச்சேன். யாரு கூட குடிச்ச அப்படின்னு கோபி கேக்குறாரு. பழனிசாமி கூட தான் குடிச்சேன். ஹோட்டல்ல எல்லாரும் பாக்குறாங்களே, இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ரெண்டு பேரும், நல்லாவா இருக்கு அப்படின்னு கோபி கேக்குறாரு பாக்யா கிட்ட. கோபி கேக்குறாரு பாக்யா கிட்ட, என்ன லவ்வா? லவ்வுக்கும் இந்த அம்மா சேர்த்து வச்சா இந்த அம்மா லவ் நடக்கும்னு நினைக்கிறாங்களா? எல்லாம் பிஹேவ் பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கோபி கேக்குறாரு பாக்யா கிட்ட. எனக்கு எந்த அசிங்கமும் இல்லன்னு பாக்யா சொல்றாங்க. எல்லாம் பேசுறதுக்கு நீங்க தான் அசிங்க பண்ணும் கோபி சொல்றாங்க கோபி கிட்ட. ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் வெளிப்படையா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பிள்ளைங்க கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன். போதுமா, வர்றேன். ஃப்ரெண்டு கிட்ட கோபி சொல்றாரு, என்னடா இவ பசங்க கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா, அவங்களா சொன்னாங்க, நீ தான்டா சொல்ல வச்ச சொல்றாரு. நான் எமோஷனலா பேசியிருப்பேன், அவன் மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காடா, எடுத்து வெளியே வருது. ஃப்ரெண்டு சொல்றாங்க, அப்படி அவங்க பண்ணுனாங்கன்னா உனக்கு என்னடா பிரச்சனை கோபி? இன்று 23/2/2024 மாசி 11 பிப்ரவரி வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் நன்மை, கடகம் வரவு, சிம்மம் கவலை, கன்னி ஆதரவு, துலாம் செலவு, விருச்சிகம் நன்மை, தனுஷு புகழ், மகரம் ஆர்வம், கும்பம் லாபம், மீனம் பக்தி. நாளை சந்திப்போம்.